சொந்தம் எது சொந்தம் ஏன்டா மச்சான் எமோஷனல் ஆயிட்ட? இந்த வேலை இல்லைன்னா என்னடா, தொடர்ந்து ட்ரை பண்ணு, வேற வேலை கிடைக்காமல போயிடும். இல்லடா, இந்த வேலை நிச்சயமா கிடைச்சிட்டோன்ற நம்பிக்கையில இருந்தேன். அந்த கிழவன் வந்து வேலையை கட்டுட்டான். டேய் பாவம்டா, நம்ம சிவாவோட அப்பாடா. சிவாவா? யார சொல்ற நீ? நான் உன்னை அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம சிவாடா, லேட் சிவா. லேட் சிவானா காலேஜுக்கு லேட்டா வருவான், ஃபீஸும் லேட்டா கட்டுவானே, அவன் தானே? அவனே தான். அவன் இப்ப ரயில்வே எம்ப்ளாய் சொசைட்டில ஒர்க் பண்றான். மாசம் நல்ல சம்பளம் வாங்குறான். பின்ன அவங்க அப்பாவுக்கு என்ன கேடு? பிள்ளை தான் அவளை கை நிறைய சம்பாதிக்கிறான். வீட்டுல உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? ஏய் ஹரி, எப்படிடா இருக்க? டேய் மூர்த்தி, என்ன ஞாபகம் இருக்கா இல்லையா? வாடா மச்சான். டேய் சிவா, 100 ஆயிடுச்சுடா. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்படியா? பரவாயில்லையே. நம்ம காலேஜ்ல படிக்கும் போது முழுகாத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு பாடிட்டு பழகுவோம். ஆனா காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோன்னு பிரிஞ்சு போயிடுவோம். ஆனா அதெல்லாம் இல்லாம என்ன மறக்காம பேசுனீங்களே, ரொம்ப சந்தோஷம்டா. ஆமா, இப்ப என்னடா பண்றீங்க? வேலைக்கு தான்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எங்கடா, எங்க போனாலும் எவனா ஒருத்தன் வந்து கெடுத்துறான். இன்னைக்கு கூட அரிக்கு ஒரு இடத்துல வேலை கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை ஒருத்தன் வந்து கெடுத்துட்டான். யாரா அது? அதை ஏன்டா கேக்குற? வானாமூர்த்தி, சொல்லாத. இருக்கட்டும்டா, நம்ம சிவா தானே. சிவா, இன்னைக்கு அவனுக்கு வேலை கிடைக்காம போனதுக்கு காரணம் வேற யாரும் இல்லடா, உங்க அப்பா தான். என்னடா சொல்ற? எங்க அப்பா எப்படி? ஆமாண்டா சிவா, உங்க அப்பா வந்து கம்மியான சம்பளத்துக்கு வேலை செய்யறேன்னு சொன்னதும் எனக்கு அந்த வேலையை கொடுக்காம உங்க அப்பாவுக்கு அந்த வேலையை கொடுத்துட்டாங்கடா. ஏண்டா சிவா, உங்க அப்பாவை நீ ஒழுங்கா கவனிக்கிறது இல்லையா? ஏன்டா தூக்கி வளர்த்த அப்பா ஒழுங்கா கவனிச்சிட்டு இருந்தா அவர் ஏன்டா பையில தூக்கி தெரு அலைய போறாரு? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியலையே. எங்க அப்பா இதுக்கு வேலைக்கு வந்தாரு எனக்கு புரியலடா. உனக்கு புரிஞ்சுதோ புரியலையோடா, இன்னைக்கு உங்க அப்பா அரிக்கி கிடைக்கிற இந்த வேலையை கெடுத்து அவன் வயிற்றுல வாங்கி கொட்டிக்கிட்டாரு. டேய் சிவா, நீ எங்க வீட்டுக்கு வந்ததே இல்லை. என் கூட ஒரே ஒரு தடவை வாடா, என் வீட்டை வந்து பாருடா. ஹரி, என்னடா இப்படி சொல்ற? சரி வா, இப்பே போலாம் வா. நீ வாட மச்சான். இல்ல மச்சான், நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு வேலை இருக்கு. சாரதா, என் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சிருக்கியா? நான் இன்னையிலேருந்து மறுபடியும் வேலைக்கு போறேன். நீங்க தான் ரிட்டையர் ஆயிட்டீங்களே. ரிட்டையர் ஆயிட்டா? அந்த ஒரு கம்பெனி தானே. நீங்க வேலைக்கு வாங்கன்னு என்ன எத்தனை கம்பெனியில கூப்பிடுறாங்க தெரியுமா? நானா ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணி இன்னைக்கு வேலைக்கு போறேன். அப்புறம் ஒரு ஹீட்டரை வாங்கி செட் பண்ணிடணும், வெந்நீர் வைக்க வசதியா இருக்கும். ஏன்னா இன்னையிலேருந்து நான் வேலைக்கு போறேன்ல. செப்பல் கூட ரொம்ப பழசா போச்சு சாரதா, 2 செட்டு வாங்கி வைக்கணும். பழைய செருப்பை போட்டு எப்படி வேலைக்கு போறது? சரி சரி போ, எல்லாம் ரெடி பண்ணு போ. மணி அதுவா, சீக்கிரம் கிளம்பு வா. என்ன இந்த பாடு படுத்துறீங்களே, கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. மேனேஜர் இருக்காரா? மேனேஜர் இருக்காரு. உங்க பேர் என்ன? என் பேர் சுந்தரம் பிள்ளை. இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்க சொல்லியிருந்தாரு. அப்படியா? மேனேஜர் தனியாக தான் இருக்காரு, போய் பாருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு ஜாயின் பண்ண சொல்லியிருந்தீங்க. நான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். இப்போ டைம் நல்லா இருக்கு. இப்போ ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணுவேன். இல்லை மிஸ்டர் சுந்தரம் பிள்ளை, இந்த வேலையை உங்களுக்கு தரக்கூடாதுன்னு எங்கள் எம்டி சொல்லிட்டார். அவரை மீறி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சார் சொல்றீங்க? இந்த வேலை எனக்கு தான் கிடைக்கும், நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் சார். இந்த வேலைக்கு உங்கள் பேர் தான் எம்டிக்கு எழுதி அமைச்சிருந்தேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நடுவில் யாரோ எம்டியை பார்த்து உங்களுக்கு இந்த வேலை கிடைக்காத மாதிரி செஞ்சுட்டாங்க. அது யார் சார் எனக்கு கிடைக்காத இப்படி தடுத்தது? எனக்கு எதிரிங்க யாருமே இல்லை சார். அது எனக்கு தெரியாது சார். நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி இவரை நம்பித்தான் இவர் குடும்பம் இருக்குன்னு உங்கள் ஃபைலை நோட் பண்ணி அமைச்சிருந்தேன். ஆனால் எங்கள் எம்டி கிட்ட யாரோ உங்களை பற்றின விஷயங்களை புட்டு வச்சிருக்காங்க சார். உங்கள் மூத்த பையன் பேர் கார்த்திகா. ஆமாம். அவர் தனியாக கம்பெனி நடத்தி கம்பெனி நல்லா ஓடிட்டு இருக்க. ஆமாம் சார். அவரும் அப்பப்போ உங்கள் குடும்பத்துக்கு பணம் கொடுத்து உதவுறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேலை செஞ்ச கம்பெனிலேருந்து செட்டில்மெண்ட்டில் 2 லட்சம் ரூபா வந்திருக்கு. அதை ஃபண்டில் போட்டு 2000 ரூபா வட்டி உங்களுக்கு கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையா? ஆமாம் சார். அப்புறம் உங்கள் கடைசி பையன் சிவா ரயில்வே எம்ப்ளாயி சொசைட்டியில் வேலை பண்ணுறாரு இல்லையா? ஆமாம். அவருக்கு 5000 ரூபா சம்பளம் இல்லையா? 5000 ரூபா வாங்குறாரு. ஆனால் அதில் 3000 ரூபா கடன் போக மீதி 2000 ரூபா கைக்கு வருது. அந்த கடனும் சீக்கிரம் அடைய போகுது. அதுக்கப்புறம் 5000 ரூபா மொத்தமாக கைக்கு வரும். இந்த விஷயத்தை யாரோ எம்டி கிட்ட சொல்லிருக்காங்க. அவர் என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணின கேண்டிடேட் பத்தி எனக்கு சரியான தகவல் தர வேண்டாமான்னு என்னை திட்டாரு. சாரி சார். ஹரின்னு ஒரு யங்ஸ்டரை அப்பாயிண்ட் பண்ண சொல்லிட்டாரு எங்க எம்டி. நான் என்ன பண்ணட்டும்? பரவாயில்ல சார். மிஸ்டர் சுந்தரம் பிள்ளை, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க.
நீங்க வேலை செஞ்சீங்க, சம்பாதிச்சீங்க. இப்போ உங்க பசங்க பெரியவங்களாயிட்டாங்க, தலையெடுத்துட்டாங்க, சம்பாதிக்கிறாங்க. இன்னும் ஏன் நீங்க வேலை வேலைன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? யங்ஸ்டர்ஸுக்கு வழி விடுங்க சார். இப்போ உங்க பையன் சிவா வேலை செய்யற இடத்துல உங்களை மாதிரி ஒரு ஆள் அப்பாயின்ட் பண்ணி இருந்தா அவருக்கு அந்த வேலை கிடைச்சிருக்குமா? உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லல, யங்ஸ்டர்ஸ் வழி விடுங்க சார். அப்போதான் நம்ம நாடு முன்னேறும். உண்மைதான் சார், நான் வரேன். உட்காருங்க, இத வந்துடுறேன். இந்தாங்க. எதுக்கு காஃபி? நான் கேட்கலையே. ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்திருக்கும், அங்க சாப்பிட்டுருப்பீங்க, இங்கேயே சாப்பிடுங்க. இந்தாங்க. என்னங்க முத நாளே வேலை ரொம்ப அதிகமா? இவ்வளவு டயர்டா இருக்கீங்க? என்னங்க இன்னும் புது வீடு மாதிரி பாக்குறீங்க? 25 வருஷமா இருக்கிற வீடு தானே? இல்ல, கேமரா எங்கேயாவது செட் பண்ணிருக்காங்களா பாக்குறேன். ஏ என்னாச்சு? நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு சொல்லி வேலை இல்லைன்னுட்டான். வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? என்னங்க சொல்றீங்க? ஆமாம் சாரதா, நம்ம கதையை அப்படியே ஸ்க்ரீன் பிளே ஓட சொல்கிறான். நம்ம பெரிய பையன் சம்பாதிக்கிறது, சிவா சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் சொல்கிறான். அது கூட பரவாயில்ல, நம்ம ஃபண்டில் பணம் போட்டு வச்சுருக்கோம்ல அதையும் சொல்கிறான். ஆனால் அது கூட பரவாயில்ல, அதில் நமக்கு 2000 ரூபாய் வட்டி வருது, அதை கூட சொல்கிறான். நல்ல வேலை அவன் உன் பேரை மட்டும்தான் சொல்லலை, மற்ற எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டான். ஏங்க அவரு உங்க ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுலாம் ஒன்றும் இல்லை, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான். யாரோ அங்கே போய் என்னை பற்றி எல்லாம் சொல்லி வேலை கிடைக்காத பண்ணிட்டாங்க. சொன்னவங்க யாரோ, புண்ணியமாக நல்லா இருந்துட்டு போட்டோம். சரி விடுங்க, இதுக்கு போய் ஏன் கவலைப்பட்டு இருக்கீங்க? இத்தனை வருஷமா நீங்க சம்பாதிக்கல, நம்ம குடும்பத்தை நடத்தலையா? இப்ப என்ன, சிவாவோட சம்பளத்துல பிடிப்பு போக 2000 ரூபா வரும். ஃபண்டில் வேற 2 லட்சம் ரூபா நம்ம போட்டு வச்சிருக்கிறோம். கார்த்திக் வேற நமக்கு 2000 ரூபா தரதா சொல்லியிருக்கான். இது போதாதாங்க நம்ம குடும்பத்துக்கு? இப்படிதான் நீ எல்லாருடையும் சொல்லிட்டு இருக்க போல இருக்கு. எவனோ ஒருத்தன் அங்கே போய் போட்டு கொடுத்துட்டான், எனக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சு. பார்ப்போம், எனக்கும் ஒரு வேலை கிடைக்காமலா போவோம். எனக்கு குறை சொல்லிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு வேற என்ன தெரியும்? என்னம்மா அது? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நீங்களே உங்க தலையில எல்லா வேலையும் தூக்கி போட்டுட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க போறீங்க? பிரகாஷ் அம்மாவா? வா வா, என்ன பண்றது, ஆண்டவன் அப்படிதான் என் தலையில எழுதி வச்சிருக்கான். என்னம்மா அது? நீங்க நினைச்சா மாத்தலாமே. எப்படிம்மா மாத்த முடியும்? ஏமா முடியாது? இவ்வளவு நாளா கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தார்ல உங்க புள்ள, அவ்வளவு ஏன் பொண்ணுங்க மூஞ்சியை கூட பார்க்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தவரு இப்போ உங்க வீட்டுக்கு வந்திருக்கிற ராதாவை வெளியில கூட்டிட்டு போயிருக்காருனா அவர் மனசுல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு தானே அர்த்தம். ராதாவும் அவனும் வெளியே போறத நீ பாத்தியா? ஆமாம்மா, அவங்க 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. 2 பேரும் சேர்ந்து வெளியில போறத பார்க்கும்போது தம்பதிகள் போற மாதிரியே இருக்கு. நீங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கூடாது? நான் என்ன மாட்டேன், நான் சொல்றேன். எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா சிவமணி ஒத்துக்கணுமே. 2 பேருக்கும் கல்யாணம் முடிவான பிறகு ராதாவோட சொந்தக்காரங்க யாராவது வந்து வில்லங்க பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்கு. எவ்வளவு நாளாச்சு, இத்தனை நாள் வராதவங்க இனிமேல வரப்போறாங்க. எந்த வில்லங்கமும் வராது. நீங்க தைரியமா அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணுவீங்க. பாப்போம், நாம நினைச்சா போதுமா? நடக்கணும்னு விதி இருந்தா தானா நடக்கும். காத்திருந்தேன், கதவை திறந்தேன், உள்ளுக்கு வந்தேன், காதல் செய்ய கத்துத்தரணும், உள்ளுக்கு வந்தேன். வாழ பிடிக்கும் மல்லிகைப்பூவே, வண்ணப்புறவே வா, கையை தொட்டதும் தொட்டு சம்மதப்பட்டு வா. காத்திருந்தேன், கதவை திறந்தேன், உள்ளுக்கு வந்தேன், காதல் செய்ய கற்றுக் கொடுப்பேன், முன்னுக்கு வாடி. காணாமல் போனவர்களை பற்றிய அறிவிப்பு. படத்தில் காணும் மாலதி என்ற 8 வயது சிறுமியை கடந்த வியாழக்கிழமை முதல் காணவில்லை. காணாமல் போன அன்று நீல நிற பாவாடையும் சிகப்பு கலரில் சட்டையும் அணிந்திருந்தாள்.
இப்படத்தில் தெரியும் வயதான பெண்மணி காணாமல் போய் 3 நாட்கள் ஆகிறது. மருத்துவமனைக்கு சென்றவர் வீடு திரும்பவில்லை. இவர்களை பற்றிய விவரம் தெரிந்தவர்கள் தெரிவிக்க வேண்டிய முகவரி. என்ன ராதா, டிவி பார்க்கலையா? இல்லம்மா. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? பின் என்னம்மா, 8 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் காணாமல் போனவங்கள டிவியில் ஃபோட்டோ போட்டு தேடுறாங்க. ஆனால் என்ன யாராவது தேடினாங்களா பார்த்தீங்களாம்மா? நான் ஒரு அனாதை போல இருக்கு. எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை போல இருக்கு. அழாத ராதா, நீ ஏன் அப்படி நினைச்சுக்கிற? உனக்கு நான் இருக்கேன், சிவமணி இருக்கா, எங்களுக்கு நீ இருக்க. நீ அனாதை ஒண்ணும் இல்லம்மா. இத பாரு ராதா, நீ எங்களை உன்னோட சொந்தக்காரங்களா நினைக்கிறியா இல்லையா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நீங்க 2 பேரும் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை. உங்களால தானம்மா நான் இன்னைக்கு உயிர் வாழ்றேன். ராதா, நீ சொல்றது உண்மை என்ன? நான் உன்னை கேட்பேன், தப்பா நினைச்சுக்க மாட்டியே? என்கிட்ட உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குமா? ரொம்ப சந்தோஷம்மா. ராதா, உனக்கு என் மகன் சிவமணியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இருக்காமா? என்னம்மா இது? இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க 2 பேர் தானம்மா. இதுல என்னோட விருப்பத்தை விட உங்க மகனோட விருப்பம் தான் முக்கியம். நீங்க அவரை போய் கேளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் எடுக்கிற எந்த முடிவுக்கும் நான் கட்டுப்படுறேன். இது போதுமா எனக்கு? இப்பதான் என் மனசு நிறைஞ்சிருக்கு. இனிமே நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். அம்மா அம்மா அழக்கூடாது, அழக்கூடாதுடா, அழக்கூடாது, அழக்கூடாது. சூச்சு எதுக்கு அழுறீங்க? அம்மா அம்மா குழந்தையம்மா அப்படி அழுது? தெரியல, நீ அப்போதுலேருந்து அழுதுகிட்டே இருக்கா. பசியா இருக்கிறதுக்கு பால் கொடு. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பால் கொடுத்தேன். என்னாச்சுன்னு தெரியல. டாக்டர் கூட ஃபோன் பண்ணி பார்த்தேன், லைன் என்கேஜாவே இருக்கு. வயிறு வலியா இருக்குமோ? அது கூட இப்பதான் அம்மினி வந்து விளக்குல தடவிட்டு போனா, தப்பு இல்ல. எறும்பு கிரும்பு இருக்கு, தூக்கிப்பா. நீங்க தூக்கிப்பாரு. என்ன நீங்க? அம்மா அம்மா அம்மா, சேஃப்டி பின் குத்திருக்குதா? நீ என்னம்மா நீ எதுக்கு சேஃப்டி பின் போடுற? இல்ல நீ, அவனோட ட்ரெஸ் ரொம்ப லூஸா இருந்துச்சு. சரி அதான் பின் குத்தி விடலாமே, டைட்டா இருக்குமேன்னு பார்த்தேன். அதான் பாவம் அவந்து முதுகுல உரசிக்கிட்டே இருந்திருக்கு. அம்மா அம்மா, ஜாக்கிரதையா பாத்துக்கோ. அம்மா அம்மா எதுக்கு 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 எதுக்கு? அச்சோ அச்சோ. ஆமா நான் அண்ணி, இந்தாங்க நீ குழந்தை, தூக்கிக்கோங்க. இல்ல வேண்டாம் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. நான் இனிமே குழந்தை தூக்க மாட்டேன்னு மாமாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ அப்பா அம்மா 2 பேருமே வீட்டில் இல்லை. அவங்க இல்லைனாலும் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை என்னால மீற முடியாது. இந்த குழந்தை தூக்குற பாக்கி எனக்கு இல்ல. அதனால இப்படி எல்லாம் நடந்திருக்கு. அண்ணி இல்ல அண்ணி, அப்பா உங்ககிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டாரே தவிர அப்பா ரொம்ப வேதனைப்பட்டார் அண்ணி. அன்னைக்கு என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு.
என்னப்பா? என்ன வித்யா, நீ ஒன்றும் தூங்கல? இல்லப்பா, குழந்தை அழுதுகிட்டு இருந்துச்சு, அதான் பால் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க இன்னும் தூங்கலையாப்பா? தூக்கம் வரலம்மா. நான் வேணா உங்களுக்கு ஒரு கிளாஸ் பால் கொண்டு வரட்டா? வேண்டாம்மா, இப்பதான் தண்ணி குடிச்சேன். நீ உன் குழந்தைக்கு பால் எடுத்துட்டு போ. சரிப்பா, நீங்க போய் தூங்க, நான் எடுத்துட்டு போறேன். இல்லம்மா, மனசுல ஏதோ சொல்ல முடியாத வேதனை, தூக்கமே வரமாட்டேங்குது. வித்யா, அகிலா இனிமே உன் குழந்தைய தூக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி சொல்லிட்டாமா. அவ மனசுல எவ்வளவு வேதனை இருந்தா அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பா. அகிலாவும் ஒரு குழந்தைக்கு தாய் தானம்மா. தான் பெத்த குழந்தைய கையில தூக்கி மடியில வச்சு கொஞ்சறதுக்கு முன்ன ஆண்டவன் அந்த குழந்தைய பறிச்சுட்டான். ஏதோ உன் குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா அந்த நேரத்தில் அவ கொஞ்சம் கவலையை மறந்திருப்பா. என்னவோ அந்த ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட ஆண்டவன் அவளுக்கு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான் போல இருக்கு. வித்யா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? 4-5 குழந்தைகளை பெத்தவ கூட புதுசா ஒரு கை குழந்தையை பார்க்கும்போது மடியில தூக்கி வச்சு கொஞ்சணும்னு ஆசைப்படுவா. அகிலா அப்படி ஆசைப்பட்டது தப்பாமா? அகிலா அவன் குழந்தைய தூக்கி கொஞ்சறதும் உங்க அம்மா அவளை திட்டுறதும் தினம் ஒரு தொடர்கதை ஆயிடுச்சு. என்ன ஏதுன்னு காரணம் கேட்டா உங்க அம்மா ஒரு காரணத்தை சொல்றா. சந்தர்ப்ப சூழ்நிலையும் அப்படித்தான் அமையுது. அதான் மனசை கல்லாக்கிக்கிட்டு அகிலா கிட்ட இனிமே நீ வித்யா குழந்தைய தூக்க கூடாதுன்னு சொல்லிட்டேம்மா. மாமா இப்படி சொல்லிட்டாரு என்ன? அவ மனசு ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காமா. ஏற்கனவே மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா. போராததுக்கு நான் வேற அவளை மனசு புண்படும்படியா பேசிட்டேன். அதை நினைச்சா தாம்மா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தூக்கமே வரமாட்டேங்குது. நீ குழந்தைக்கு பால் எடுத்துட்டு போமா. போ. அப்பா அன்னைக்கு உங்களை பத்தி என்கிட்ட சொல்லும் போது கூட இவ்வளவு சங்கடப்பட்டிருக்காரு பாத்தீங்களா அண்ணி? அவர் மனசு எனக்கு தெரியும். ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. எனக்கு எனக்கு இத பக்கத்துல வச்சு இந்த முகத்தை பார்த்துட்டு இருந்தாலே போதும். ஹலோ மூர்த்தி, நான் தான்டா ஹரி பேசுறேன். ஒரு ஹாப்பி நியூஸ், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஆமாமா. இவன் தானே சர்தாரன் கம்பெனில நம்ம கூட இன்டர்வியூக்கு வந்திருந்தான். இவனுக்கு எப்படி வேலை கிடைச்சது? ஆமாண்டா, நம்ம சிவாவால் தான் எனக்கு இந்த வேலையே கிடைச்சது. ஆமாமா, நாம அங்க பார்த்த சுந்தரம் பிள்ளை தான் சிவாவோட அப்பாவாம். நீ சொன்னது ரொம்ப கரெக்ட். ஆமாண்டா மூர்த்தி, சிவா தான் அந்த கம்பெனி எம்டிட்ட கூட்டு போய் எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தான். ஆமாண்டா, அவன் மட்டும் இல்லைன்னா எனக்கு இந்த வேலையே கிடைச்சிருக்காரு. சரி மூர்த்தி, நாளைக்கு நேர்ல மீட் பண்ணுவோம். ஓகே? மேனில் கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் 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 தாய்ப்பாள்